வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல ஹிஸ்ட்ரியில வால்யூம் 1 லெசன் 10th ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் 1ல 5th லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் பார்த்தோம். அதில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க அந்த ஆர்டர்ல தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அத நீங்க எடுத்துட்டு தான் இதுல நோட்ஸே எடுக்க ஆரம்பிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு இங்க வாங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அதுக்கு அடுத்து ரிமைனிங் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி அம் ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜம் அதை யாரெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் அதை யார் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ராமகிருஷ்ணா மிஷன் எப்படி வந்துச்சு, பரமஹம்சர் எப்படி வந்தாரு, சுவாமி விவேகானந்தர், பிரம்மஞான சபை, அந்த பிரம்மஞான சபையை அன்னி பெசன்ட் எப்படி எடுத்துட்டு போனாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜாதி சம்பந்தமா எந்தெந்த இயக்கங்கள்லாம் எதிர்ப்பாச்சு, அதாவது ஜாதிய காரணம் காட்டி ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா, அப்ப அது மேல கோவம் அதுக்காக ஒரு கிளர்ச்சி பண்ணி ஒரு புரட்சியாவோ இல்ல ஒரு இயக்கமாவோ உருவானதை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே தான் 1827ல மகாராஷ்டிரால பிறந்தவங்க. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர். மெயினா இவங்க இந்த பிராமின் சொல்லிட்டு அவங்க எல்லாமே இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க. பட் அப்ப எப்படின்னா பிராமின் அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துலயும் மற்றவங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் தாழ்ந்த இடத்துலயுமே வச்சிருந்தாங்க. அதனால பிராமணர்களை எதுக்குறதுக்குன்னே ஒரு அமைப்பு இந்தியாவுக்குள்ளேயே உருவாச்சு. இந்தியர்களை எதுக்குற மாதிரி ஆயிருச்சு. அந்த பிராமண எதிர்ப்பு இயக்கத்தோட தொடக்க கால தலைவரா இருந்ததே இவங்க தான். ஜோதிபா பூலே தான் அதை ஆரம்பிச்சு வச்சவங்களே. ஜோதிபா பூலேவோட மனைவி தான் சாவித்திரிபாய் பூலே. இவங்க 2 பேரும் தான் ஆரம்பிச்சு இதை இந்த பிரச்சனையவே இந்த ஜாதி அடிப்படையில மக்களை ஒடுக்குறத பண்ணவங்களே இவங்க தான். அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க. 1852ல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேல ஆரம்பிக்கிறாங்க. முதல் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது பூனேல சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு சங்கத்தையும் உருவாக்குறாங்க. இந்த முதல் பள்ளி 1848 அப்படின்னும் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. 1852ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம். இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கப்பா. சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யாரு, அந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இல்ல அந்த இதுக்கு பேர் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாலும் நீங்க சொல்லணும். மற்றும் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையை நாடுவோர் சங்கம். பாருங்க, ஜோதிபா அவங்களோட மனைவி தான் சாவித்திரிபாய் பூலே. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் போராடினாங்க. இந்த ஜோதிபா அவங்க என்ன பண்ணாருன்னா, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதி மற்றும் விதவைகளுக்கு காப்பகங்கள் அமைத்தார். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு நூலும் எழுதினாரு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன லெசன்ல. இந்த நூல் ரொம்ப ஃபேமஸ். குலாம் கிரி. குலாம் கிரிங்கிறது தான் அந்த நூலோட பேரு. எழுதுனது ஜோதிபா பூலே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஜாதி அடிப்படையில எழுந்த பிரச்சனைக்கு இயக்கம் உருவாக்குனவர் யாருன்னா நாராயண குரு. 1854ல கேரளால ஒரு ஏழை பெற்றோருக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த நாராயண குரு. இவருக்கு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் எல்லாமே தெரியும். இவர் என்ன பண்றாரு, இந்த ஜாதி அடிப்படையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறது. தர்ம பரிபாலன யோகம். அதே மாதிரி அறிவுபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலையும் கட்டினார். இந்த தர்ம பரிபாலன யோகம் தர்ம பரிபாலன யோகம் இது வருஷம் எந்த வருஷம் அப்படின்னா 1903 தான் இந்த தர்ம பரிபாலன யோகம் நிறுவியிருப்பாரு. அப்புறம் அருவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல கோவிலையும் கட்டினாரு. குமாரன் ஆசானும் டாக்டர் பால்புவும் இவரோட ஃபாலோவர்ஸ். இவரை ஃபாலோ பண்ணவங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இவங்க. அதனாலதான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு வாட்டி கொஸ்டின்லயும் கேட்டிருந்தாங்க. குமாரன் ஆசான், டாக்டர்
பால்பு. இவங்க 2 பேருமே யாரு? நாராயண குருவோட ஃபாலோவர்ஸ். பாருங்க நம்ம ஏற்கனவே இவருக்கு பார்த்தோம்ல, ராஜாராம் மோகன் ராய்க்கு SAPE அவர் படிச்ச லாங்குவேஜுக்கு போன பாட்டுல நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இவருக்கு என்ன சொல்லலாம்? பாருங்க, தமிழ், மலையாளம், சான்ஸ்கிரிட். இத நீங்க எப்படி வச்சுக்கோங்க? TMSன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? TMS தமிழ், மலையாளம், சான்ஸ்கிரிட். ஓகே. இந்த லெசன்ல மட்டும் தான் இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த லெசன் வந்தாலே இது ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாதி அடிப்படையில போராடினவர் யாருன்னா ஐயன்காளி. இவர் வந்து கேரளால பிறந்தவர். 1863ல திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தார். வெங்கனூர்ல. உயர் ஜாதியினர் மட்டுமே அணியும் ஆடைகளை அணிந்து, அதாவது அங்கெல்லாம் வந்து உயர் ஜாதிக்காரங்க இந்த ட்ரெஸ் போடணும். அது மத்தவங்கலாம் அந்த ட்ரெஸ்ஸ போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாருன்னா, வீம்புக்கு அதே அவங்க உயர் ஜாதிக்காரங்க போடுற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, அதே மாரி வேற தாழ்ந்த ஜாதிக்காரங்கலாம் ஒரு சில சாலைகள்ல போகக்கூடாதுன்னு மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதே சாலைகள்ல அந்த மாதிரி அவங்க உயர் ஜாதியினர் போடுற மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, அவங்களுக்கே சவால் விடும் வகையில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் பயணம் செய்தார். பெரிய மாட்டு வண்டிய கட்டிக்கிட்டு, எல்லார் முன்னாடியும் அப்படிதான் நான் போவேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இவரு 1907ல சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்ப உருவாக்குறாரு. தர்ம பரிபாலன 2மே பரிபாலனன்னு வரனால கன்ஃப்யூஸ் பண்ணிறாதீங்க. தர்ம பரிபாலன யோகம் வந்து நாராயணகுரு. சாது ஜன பரிபாலன சங்கம் வந்து ஐயங்காளி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏழை சாது ஜனம்னா ஏழை மக்கள். பாதுகாப்பு சங்கம். பரிபாலனன்னா பாதுகாப்பு. இவர் வந்து மெயினா புலையர் சமூக மக்களோட கல்விக்காக போராடினார். அவங்க கல்விக்காக நிதி திரட்டினாரு. அவங்களுக்காக போராடினார். கேரளால புலையர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்காக இவர் அதிகமா போராடி இருக்காரு. அடுத்தது இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். அப்ப ஜாதிய அடிப்படையில வந்து இயக்கங்கள கொண்டு வந்தது 3 பேர் தான். ஜோதிபாவும், சாவித்திரிபாய் பூலேவும் சேர்ந்து ஒண்ணு. நாராயணகுரு, ஐயங்காளி. இந்த 3 பேர் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பாரு, சர் சையத் அகமது கான் 1817ல இருந்து 1898 வரைக்கும். இந்த வருஷம்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. நீங்க வந்து பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அலிகார் இயக்கம் வந்ததுக்கு முன்னாடி சர் சையத் அகமது கான் தான் இந்த இஸ்லாமிய சீர்திருத்தத்துக்கு முன்னோடியா இருந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கில கல்வியை ஏற்றல் கொள்கைக்கு உயிர் கொடுத்தவர். ஆங்கில கல்விய எல்லாரும் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இருக்கும்போது, ஆங்கில கல்விய வந்து ஏத்துக்கணும் நம்ம. நம்மளும் ஆங்கிலம் கத்துக்கணும் அப்படின்னு முஸ்லிம் மக்களிடையே வந்து சொன்னவர் தான் இவரு. டெல்லியில் உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். டெல்லியில ஒரு நல்ல பெரிய ஆம், வெல் செட்டில்டு ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்தவர் தான் இவர் சர் சையத் அகமது கான். அவர் என்ன நினைச்சாருன்னா, படிப்பறிவின்மையே இஸ்லாமியர்களின் பெரும் தீங்குன்னு நினைச்சாரு. அப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் படிக்காதவங்களா இருந்தாங்க. அந்த படிப்பறிவு இல்லாம நீங்க இருக்கீங்க இல்லையா? இதனால தான் உங்கள எல்லாரும் அ பின்தங்குற மத்தவங்களுக்கு கீழ நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு இவர் நினைச்சாரு. இப்ப படிப்பறிவ குடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சமூகத்த சேர்ந்தவங்களும் மேல வந்துருவாங்க அப்படின்னு தான் இவர் என்ன சொல்றாரு. ஆங்கில கல்வியா இருந்தாலும் பரவால்ல கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்தார். இவர் என்ன பண்றாரு, அவங்க எல்லாருமே உருது தான் படிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து கம்பல்சரி அவங்களுக்கு. அதனால எல்லாருக்கும் உருது தெரியுது. ஆனா ஆங்கிலம் படிக்க தெரியல. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஆங்கில மொழில இருக்கிற அறிவியல் நூல்கள பூரா உருது மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி, சயின்டிஃபிக் அறிவியல் சிந்தனைய வளர்த்துக்கிறதுக்காக, மத்த மக்களும் வளர்த்துக்கிறதுக்காக அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்குறாரு. அவங்களுக்கு ஆர்வத்த தூண்டணும் இல்லையா? அதுக்காக. ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டார். இவர் என்ன பண்ணாரு, ஆங்கில அரசு எதிர்த்து எதுவும் செய்யல. ஆங்கில அரசோட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணாரு. எதுக்காக? இஸ்லாமியர் நலம் பேண. இஸ்லாமியர் நல்லா இருக்கணும். இவரு எப்படின்னா, இப்போ அவர் வகையில அவரு செஞ்சது கரெக்ட் தான். ஏன்னா, இப்ப நான் என்னோட ஃபேமிலின்னு இருக்கு. நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நல்லது செய்றேன், ஓகே. ஆனா என் குடும்பத்துக்கு என் குடும்பமா மத்தவங்களான்னு வரும்போது, என் குடும்பத்த தானே நான் மெயினா யோசிப்போம். அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் நாடுக்கு விடுதலை அப்படிங்கிறத விட, எனக்கு நம்ம இஸ்லாமியர்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் பிரிட்டிஷ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சா தான் அது நடக்கும்னா, நான் வச்சுக்கிறதுக்கு கூட ரெடின்னு சொல்லி அவர் அப்படிதான் இருந்திருக்காரு. அடுத்தது அலிகார் இயக்கம். 1875 அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி.
அப்படிங்கிற ஒரு பெரிய கல்லூரிய உருவாக்குறாங்க. பாருங்க 1875 எத்தன இடத்துக்கு வந்துருச்சுன்னு பாருங்க. இது எல்லாமே தொகுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு. 875ல அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியா இருந்தது. 1920ல தரம் உயர்த்தப்பட்டு, இன்னும் நல்லா அத வந்து டெவலப் பண்ணி அலிகார் யுனிவர்சிட்டியா மாத்துறாங்க. இப்பயும் இருக்கு அந்த யுனிவர்சிட்டி. அலிகார் பல்கலைக்கழகமா மாற்றப்பட்டது. 1920ல. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதாவது அலிகார் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எப்ப அலிகார் பல்கலைக்கழகமா மாறுச்சு அப்படின்னா 1920. நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம். இது ஒரு மீட்பு இயக்கம். மீட்பு இயக்கம்னா என்னது? மீட்டு கொண்டு வர்றது. சரியா? ஆரிய சமாஜத்துக்கு எதிராக. ஆரிய சமாஜம் என்ன பண்ணாரு தயானந்த சரஸ்வதி? சுத்தி இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஆல்ரெடி கிறிஸ்டியன், முஸ்லீமா கன்வெர்ட் ஆனவங்கள பூரா திரும்ப வந்து இந்துவா மாத்துறதே ஒரு இயக்கமா கொண்டு வந்தாரு இல்லையா? அதுக்கு எதிரா வந்தது தான் இது. என்னது? அந்த மாதிரி திரும்ப கன்வெர்ட் ஆனவங்கள பூரா திரும்ப இஸ்லாமியர்களா மாத்துறதுக்காக கொண்டு வந்த இயக்கம் தான் இது. இவங்களோட குறிக்கோள் வந்து 2 முக்கிய குறிக்கோள் வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து குரான் மற்றும் ஷரியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல். குரானையும், ஷரியத்தையும் அவங்க வந்து பரப்புரை செய்யணும். ஷரியத்துன்றது அவங்களுக்கு லா புக் மாரி, சட்ட புத்தகம் மாரி. சரியா? குரான் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேத புத்தகம். இந்த இதுல இருக்க கருத்துக்களை வந்து உலகம் முழுக்க பரப்புரை செய்யணும். இஸ்லாம் அல்லாத அயல் கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்வதை ஊக்குவித்தல். புனித போர். இஸ்லாம் அல்லாத மக்கள் வந்து இஸ்லாம் அல்லாத அமைப்புகளுக்கு எதிரா வந்து புனித போர் செய்கிறது. இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொள்கையா வச்சிருந்தாங்க. முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்க 2 பேரோட தலைமையில 1866ல உத்தரப்பிரதேசத்துல சரஹன்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பள்ளிய நிறுவுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து. ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. எங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரஹன்பூர். இந்த 1866 வந்து ஒரு முக்கியமான வருஷம்ப்பா. ஒரிஸ்சா பஞ்சம் நடந்த வருஷம் இதுதான். ஒரு பயங்கரமான பஞ்சம். மில்லியன் கணக்கான பேர் இறந்தாங்க. அதே வருஷம் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல சரஹன்பூர்ல ஒரு பள்ளிய நிறுவுறாங்க. ஆங்கிலத்தையும், மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. இந்த பள்ளியில ஆங்கிலம் கத்துக்கிறதையும் சரி, அந்த ஃபாரின் கல்ச்சரு அந்த ஸ்டைலையுமே இவங்க அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா சையது அகமது கான் ஆங்கில கல்விய திணிச்சாரு. கத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது. நீங்க மேல வர முடியும்னு. ஆனா இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஆங்கில கல்வியும் வேண்டாம், அவங்க ஸ்டைலும் எதுவும் வேண்டாம். உண்மையான இஸ்லாமியத்த மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இஸ்லாமியத்த மட்டுமே இவங்க போதிச்சாங்க. தியோபந்த் பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பிச்சாங்க. அதுல அரசு பணிக்கு தயார் செய்யவில்லை. பாருங்க அது ரொம்ப முக்கியம். அந்த பள்ளியில இருக்கிறவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பெரிய பெரிய போஸ்டிங்கோ, கவர்மெண்ட் ஜாபோ போக முடியாது. ஏன்னா, அதுல அதிகமா அவங்க போதிச்சதும், கற்பிச்சதும் என்ன அப்படின்னா, இஸ்லாம் மத நம்பிக்கைய மட்டும் தான் அதிகமா வந்து கற்பிக்கிற மாதிரி தான் இந்த தியோபந்த் பள்ளிகள் இருந்தது. 1888ல தியோபந்த் உலேமா இவங்க வந்து சர் சையத் அகமது கானோட அமைப்புகளா இருந்த த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் இந்த 2க்கும் எதிரா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஏன்னா அவரு தானே ஆங்கில கல்வியெல்லாம் பண்ணணும். நம்மளோட குரான மட்டுமே நீங்க படிச்சுக்கிறது முக்கியம் இல்ல. ஆங்கில கல்வியும் தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னாரு. அதனால இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க அதுக்கெல்லாம் எதிரா இருந்தாங்க. நம்மளோட குரான்ல இருக்கதும், அ இந்த விஷயங்கள் நீங்க வந்து இஸ்லாமிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு இவங்க நெனச்சாங்க. அதனால அவரோட அமைப்புகளுக்கு தடை விதிச்சாங்க. மௌலானா முஹம்மது உல் ஹசன் தியோபந்த் இயக்கத்தோட புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிறது இறையியலாளர்களின் அவை அப்படின்னு அர்த்தம். இந்த தலைவரா இருந்தவரு முகமது அல் ஹசன். அந்த அவைக்கு பேரு, அந்த சபைக்கு பேரு ஜமைத் உல் உலேமா. நெக்ஸ்ட் பாருங்க பார்சி சீர்திருத்த இயக்கம். இதுவரைக்கும் பார்த்தரலாம் இஸ்லாமியர்களோட சீர்திருத்தம். பார்சிக்களோட சீர்திருத்த இயக்கங்கள பார்க்க போறோம். பார்சிக்கள்னா யாரு அப்படின்னா, சமய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு ஈரானிலிருந்து 10ஆம் நூற்றாண்டில் வந்த ஜொராஸ்ட்ரியர்கள், சௌராஷ்டிரியர்கள்லாம் சொல்லுவோம். ஜொராஸ்ட்ரியர்கள் 10ஆம் நூற்றாண்டிலே இங்க வந்துட்டாங்களாம். அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி பார்சிக்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிற பார்சிக்கள் ஆயிட்டாங்க. இவங்க ஈரான்ல இருந்து 10ஆம் நூற்றாண்டுல வந்தவங்க. பார்சி இயக்கம் வந்து முதல்ல பம்பாயில தொடங்கப்பட்டது. இத வந்து
1851ல பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து இந்த அமைப்புக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு. ரஹினுமாய் மத்யஸ்த சபா பார்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதுக்கு பேரு ரஹினுமாய் மஜ்தயாஸ்னன் சபா. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ வந்தே மாதரம்னு சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொட்டேஷன் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கான வச்ச கோட்பாடு என்ன அப்படின்னா, ராஸ்ட் கோப்தார், உண்மை விளம்பி அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுக்கான கொள்கை. இந்த பார்சிகளோட கொள்கை தான் வந்து இந்த ராஸ்ட் கோப்தார். பின்னால தாதாபாய் நவ்ரோஜி இருப்பாரு இல்லையா? தாதாபாய் நவ்ரோஜியும் ஒரு பார்சி தான். பார்சி இனத்தை சேர்ந்தவர் தான் நவ்ரோஜி. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த அமைப்போட இந்த தாரக மந்திரத்தை தான் தாதாபாய் நவ்ரோஜி அவரோட நியூஸ் பேப்பரா வச்சிருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜியோட நியூஸ் பேப்பர் பேர் என்னன்னு கேட்டா ராஸ்ட் கோப்தார்னு சொல்லணும். இன்னும் அடுத்து வர்ற லெசன்ல இது வரும். பொதுவாவே இந்த ராஸ்ட் கோப்தார்னா உண்மை விளம்பி, உண்மை விரும்பி, உண்மையை வந்து நாடுறவங்க அப்படின்னு அர்த்தம். இது 2 இடத்துல வரும். ஒண்ணு பார்சிகளோட தாரக மந்திரமும் இதுதான். பின்னால தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகை பேரும் இதுதான். ஓகே. இந்த இயக்கம் வந்து எதெல்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னா, குழந்தை திருமணத்தையும், ஜோதிடத்தை பயன்படுத்துறதையும் இவங்க எதிர்த்தாங்க. இந்த ஜோசியத்தை நம்பிக்கிட்டு நிறைய மூட நம்பிக்கை பண்றது எல்லாமே இவங்க எதிர்த்தாங்க. பம்பாயில ஃபெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் வந்து குழந்தை திருமண தடை சட்டம் இயற்ற இயக்கம் நடத்தினார். குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் போடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினவர் இவரு. இந்த அமைப்போட தலைவர்களா ஃபெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த அமைப்பின் தலைவர்கள்னு கேட்பாங்க. நான் இங்க வந்து பார்சி சீர்திருத்த இயக்கம்னு சொல்லணும். இது பார்சி. அடுத்து சீக்கியர்களுக்கான சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்கள்ல யாரெல்லாம் பண்ணாங்க? சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்க தான் சீக்கியர்கள். பாருங்க 2 அமைப்பு இருந்துச்சு சீக்கியர்கள்ல. நிரங்கரி இயக்கம், நாம்தாரி இயக்கம். நாம்தாரின்னு சொல்லலாம், நம்தாரின்னு சொல்லுவாங்க. நிரங்கரி இயக்கம் அப்படின்னா உருவமற்றத வந்து சொல்றதுதான். உருவமற்ற கொள்கையை ஃபாலோ பண்ணவங்க தான் இந்த நிரங்கரி இயக்கம். இதை ஸ்டார்ட் பண்ணவர் பாபா தயால் தாஸ். இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தது. உருவமற்ற ஒரு இறைவன், அவங்கள வந்து வழிபடணும். மது மாது 2யுமே விட்டுறணும்னு சொன்னாங்க. இதுதான் நிரங்கரி இயக்கம். அதே இது நாம்தாரி இயக்கம் வந்து பாபா ராம்சிங்கால வரும். இதுவும் பாபா தான், இதுவும் பாபா தான். அது வந்து மரியாதைக்காக சொல்லப்படுற வார்த்தைகள். இது தயால்தாஸ், இவர் ராம்சிங். தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, எதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்கன்னா, நாம் ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகும். யாருக்கு தயால்தாஸ் வரும், யாருக்கு ராம்சிங் வரும்னு. நாம்தாரி, ராம்சிங். ரைமிங்கா இருக்கா? அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. பாபா ராம்சிங் வந்து தலைவராகிறாரு. இவங்க ஏன் பிரச்சனை பண்ணாங்கன்னா, மெயினா சீக்கியர்களோட அடையாளங்களை அணிய வற்புறுத்தினாங்க இவங்க. புரட்சி பண்ணல. இவங்கள மாதிரி ஒரு கடவுள் வந்து உருவம் இல்ல. நீங்க கடவுள் வந்து இல்லாத ஒரு கடவுளை கும்பிட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சீக்கியர்கள்னா இப்படிதான் இருக்கணும். அவங்களுக்குன்னு சில அடையாளங்கள்ல போடணும்னு சொன்னவங்க நாம்தாரி இயக்கத்தை சேர்ந்தவங்க. வாளை தவிர வாளுக்கு பதிலாக லத்தி. எந்த இடத்துலயும் வாள் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலா லத்தி எடுங்க. அப்படின்னும் போது எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரியும் இருக்கும். பெரிய வந்து விளைவுகள் ஏற்படாமையும் இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த அமைப்பு மூலமா உருவாங்கின ஒரு அமைப்பு தான் சிங் சபா அமைப்பு. சிங் சபா அமைப்பு வந்து அமிர்தசரஸ்ல நிறுவப்பட்டுச்சு. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் இந்த சிங் சபா அமைப்போட முக்கிய கொள்கையா வச்சிருந்தாங்க. அமிர்தசரஸ்லயே கால்சா கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியையும் சீக்கியர்களுக்காகவே கட்டுனாங்க. பின்னால இன்னொன்னுலயும் நம்ம படிப்போம். அந்த உத்தம் சிங்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் இந்த மாதிரி கால்சா கல்லூரியிலயோ இல்ல கால்சா அனாதை இல்லத்துல தான் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சா அப்படின்னாலே சீக்கியர்களுக்கான அமைப்பு. பாருங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது? அகாலின்னு சொல்லி ஒரு இயக்கம் வந்துச்சு. அந்த அமைப்புவோட முன்னோடியா எதை கருதுறாங்க அப்படின்னா,
சிங் சபா அமைப்பு. அகாலி இயக்கத்தின் முன்னோடி. அடுத்தது, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க. இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல நடந்த சீர்திருத்தவாதிகள். தமிழ்நாட்டுல 1919ல 1900 சம்திங்ல, 19லாம் இல்ல, 1800 சம்திங்ல 19ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல எந்த சீர்திருத்தவாதியும் உருவாகலையா? நீங்க வங்காளம் சொல்றீங்க, சீக்கியர்கள் சொல்றீங்க, பாரசீகர்கள் சொல்றீங்க. தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா மேடம் அப்படின்னா, இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலயும் மெயினா வந்து ஒரு 3 பேரை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும்? வள்ளலார். வள்ளலார் தான் ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவோம், ராமலிங்க அடிகள்னு சொல்லுவோம். இப்ப வள்ளலார் இவரோட வருஷம் 1823ல இருந்து 1874 வரைக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் முக்கியம். வள்ளலாருக்கு மட்டும் வருஷம் முக்கியம், ஏன்னா தமிழ்லயும் இது வரும். சிதம்பரம் அருகே மருதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 5ஆம் தேதிய வள்ளலார் பிறந்த நாள் தான் அக்டோபர் 5. அந்த நாளை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பெரும் கருணை தினம். தனிப்பெரும் கருணை தினமா அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். சப்ஜெக்ட் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது இப்படிதான் கேட்பாங்க. தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொன்னவர் ராமலிங்க அடிகள் தான். அதனால இவர் பிறந்த அக்டோபர் 5ஆம் தேதிய தனிப்பெரும் கருணை தினமா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும்னு சொன்னவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவர்தான். உயிர் இரக்கமே ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னவர். 1856ல சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. சன்மார்க்க சங்கம். அதே இப்ப 1856 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வருஷம். அதே வருஷத்துல தான் சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு அதை மாத்திட்டாங்க பேர். அப்புறம் 1867ல இலவச உணவகம் வடலூர்ல. இது எதனாலன்னு உங்களுக்கு தோணுதா இந்த வருஷத்தை பார்க்கும்போது? இப்பதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 1866ல ஒரிசா பஞ்சம் வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த பஞ்சத்தை பார்த்துட்டு தான் இவரு அடுத்த வருஷம் 67ல இந்த இலவச உணவகத்தவே ஆரம்பிப்பார். வடலூர்ல இப்ப வரைக்கும் போறவங்க எல்லாருக்கும் இலவசமா உணவு. அந்த அடுப்பு வந்து அன்னைக்கு அவர் மூட்டின அடுப்பு இன்னையும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவரோட பாடல்களோட எல்லாரையும் பாடல்களின் தொகுப்பு வந்து திருவருப்பா அப்படிங்கிற பேர்ல வந்து தொகுத்து வச்சிருக்காங்க. ஆனா இவரோட பாடல்கள் எல்லா காலத்திலயும் எல்லாரையும் விமர்சிக்கிறதுக்கும் எதுக்குறதுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? இவரோட பாடல்கள் வறுப்பா கிடையாது, மருட்பா. மருட்பான்னா என்னது? அறியாமையின் பாடல்கள். சும்மா ஒரு வாட்டு வாய்க்கு வந்ததை உளறி இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டனம் பண்ணாங்க. அதுலயும் மெயினா முக்கியமா ஆறுமுக நாவலர் சொல்லியிருப்பாரு. திருவருட்பா, இது வள்ளலாரோட பாடல்களை மருட்பா என சாடியவர், மருட்பா என கண்டித்தவர் அப்படின்றவர் யாருன்னு கேட்டா ஆறுமுக நாவலர் நீங்க சொல்லணும். இவ்வளவுதான் வள்ளலார பத்தி. அடுத்து நம்ம பார்க்க போறது வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் 1809ல இருந்து 1851 வரைக்கும் கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சாமித்தோப்பு என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விலை என்னும் கிராமத்தில் பிறந்தார். சாமித்தோப்புன்னு சொல்லுவாங்க, சாஸ்தா கோவில் விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பேர், அது ஒரு கிராமம். இவரோட இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். ஆனா இந்த பேரை ஏன் வச்சேன்னு சொல்லி உயர் ஜாதி இந்துக்கள் வந்து எதிர்த்தாங்களாம். நீ எப்படி ஒரு தாழ்ந்த ஜாதியில ஒரு கம்மியான ஜாதியில இருந்துகிட்டு இப்படி முடிசூடும் பெருமாள்னு பேர் வைப்ப அப்படின்னு சொல்லவும் முத்துக்குட்டின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க அவங்க அம்மா அப்பாங்க. எதுக்கு இதனால ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு பக்கம் ஆங்கில ஆட்சி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சியும் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இவர் இருந்த கண்ட்ரோல் வந்து திருவிதாங்கூர் அரசு. அந்த மன்னர்கள் கீழே தான் இவங்களோட கண்ட்ரோல் இருந்துச்சு. மொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்துச்சு. ஆங்கில ஆட்சியை வெள்ள பிசாசுகளின் ஆட்சி என்றும், திருவிதாங்கூர் அரசை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் கூறினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் பல தடவை கேட்டிருக்காங்க விதவிதமா.
இத மட்டும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இத மட்டும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இத குடுத்து இத கேட்பாங்க. இத குடுத்து இத கேட்பாங்க. இப்படி மாறி, மாறி. இல்ல சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர்கள் வெள்ளையா இருக்கிறதுனால வெள்ள பிசாசு. திருவிதாங்கூர் அரசர்கள் எல்லாம் கொஞ்சம் கருப்பா இருந்திருப்பாங்க போல. அதனால கருப்பு பிசாசுகள்ன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது திருச்செந்தூர் கோவில்ல, திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வச்சு தான் தெய்வீக அனுபவம் பெற்றார். ஏதோ ஒரு ஃபீல் வந்திருக்கு அவருக்கு. ஒரு தெய்வீகம், ஒரு ஞானம் பிறந்திருக்கு. இப்ப புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் பிறந்துச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி திருச்செந்தூர் கோயில்ல வச்சு இவருக்கு ஒரு தெய்வீக அனுபவம் கிடைச்சதுனால, அங்க இவர் தன்னோட பேர வைகுண்டர் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இவரு அம் நீங்க யாரும் எனக்கு ஒண்ணும் முடிசூடும் பெருமாள்னு பேரும் வைக்க வேணாம், முத்துக்குட்டியும் வேணாம். நான் வைகுண்டர்ன்னு வச்சுக்கிறேன். அது மேல அதான் என் பேருன்னு வச்சுட்டாரு. 1833ல அதே சாமி தோப்புல உட்காந்து தியானத்த ஆரம்பிக்கிறாரு. தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதே வருஷம் தான் நம்ம என்ன பார்த்தோம்? ராஜாராம் மோகன் ராய் இறந்த வருஷம்னு பார்த்தோம். 1833. பாருங்க வருஷங்கள் இதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஜாதி வேற்றுமையை ஒழிக்கணும், சமூக ஒருங்கிணைப்புக்காக ஒரு தியானத்த ஆரம்பிக்கிறாரு 1833ல. இவரும் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் களிமண்ணால், செங்கலால் சிறிய பிரமிடுகளை கட்டி சாந்து பூசி வெள்ளையடித்து வழிபட்டனர். இவற்றை வைகுண்டர் அநாகரிகம் என்றார். இந்த கடவுள வந்து ஒரு சிலை மாதிரி நம்ம செதுக்கி, களிமண்லயே புடிச்சு வச்சு கும்பிடுறது, இதெல்லாம் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு வஞ்சிருக்காரு. உருவமே கிடையாது கடவுளுக்குன்னு சொல்றாரு. அடுத்தது விலங்குகளை வணங்குவதை எதிர்த்தார். அதே சமயம் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கமும் நடத்தினார். விலங்குகளை எல்லாம் கும்பிடாதீங்க. அது ஒண்ணும் கடவுள் அப்படின்னு கடவுளுக்கு தான் உருவமே இல்லன்ட்டாரு இல்லையா அவரு. அப்ப விலங்குகள கும்பிட்டாலுமே இவர் வந்து அத வந்து எதிர்த்து தான் இருந்திருக்காரு. அதுக்காக விலங்குகள பூரா பலி குடுக்கலாம், கொல்லலாம், சாப்பிடலாம்ன்னு சொன்னாரான்னா, அதுவும் செய்யல. விலங்குகள பலியிடவும் எதிர்த்து இயக்கமெல்லாம் நடத்தியிருக்காரு. வணங்குறதையும் தடுத்திருக்காரு. விட்டுருங்க. அது அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுது. அத போய் ஒண்ணு கொல்றீங்க, இல்லாட்டினா கால்ல விழுந்து கும்பிடுறீங்க. 2மே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். சமத்துவ சத்திய சோதக் சமாஜ்ன்றது ஜோதிபா புலே கொண்டது. இது சமத்துவ சமாஜ். அடுத்தது சமபந்தி விருந்துகளை நடத்தினார். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்டாங்க. சமபந்தி விருந்துகள நடத்தினவர் யாரு? சமபந்தினா என்ன? அந்த காலத்துலலாம் பந்தி, சாப்பாடு, விருந்தோ, இல்ல அன்னதானமோ எது போட்டாலும், அந்த உயர்குடியினருக்கெல்லாம் ஒரு வரிசையாவும், இந்த அடுத்தடுத்த ஜாதியினர் தாழ்ந்த இனத்த சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு இடத்துல பந்தி போடுவாங்க. அப்படி இல்லாம எல்லாருக்கும் சம பந்தி போட்டவரு அந்த சமபந்தி முறைய கொண்டு வந்தவரே இவர்தான். திருவிதாங்கூர் அரசால் சிறையில் இடப்பட்டார். இப்படிலாம் இவர் பண்றதுனால திருவிதாங்கூர் அரசு இவர ஜெயில்ல போடுறாங்க. கொஞ்ச நாள் ஜெயில்லயும் இருக்காரு. இவரோட வழிய வந்து மக்கள் வந்து இவர ஐயான்னு கூப்பிடுறாங்க. ஐயானும், இவர் ஃபாலோ பண்ற வழிய ஐயா வழி என்றும் அழைத்தனர். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நூல் ஒண்ணு எழுதினார் இவரு. அந்த நூல் பேர் தான் அகில திரட்டு. அகில திரட்டு அப்படிங்கிற நூல் யாரோடதுன்னு கேட்பாங்க. வைகுண்ட சுவாமிகளோடது. வைகுண்ட சுவாமிகளுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நெறைய இருக்கும். ஆனா எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இத மட்டும் எழுதி வச்சுட்டு நீங்க இத மட்டும் திரும்ப திரும்ப படிங்க போதும். நெக்ஸ்ட் கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து அயோத்திதாசர். அயோத்திதாசர் மட்டும் தான். இவர பார்த்தா வந்து இந்த லெசனே முடிஞ்சிரும். பாருங்க. அயோத்திதாசர் வந்து 1845ல இருந்து 1914 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். இது எல்லாமே. இவர் வந்து ஒரு வகையில மட்டும் நாலேட்ஜ் ஆனவர் கிடையாது. எல்லா துறையிலும் சிறந்தவர். அச்சிட்டு வெளியிடும் இதழை தன் கருவியாக கொண்டவர். பிரிண்ட் பண்ணி, இந்த பிரிண்டிங் பிரஸ் வச்சுக்கிட்டு, அந்த எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி, பண்ணி எல்லா கருத்துக்களையும் வெளியிடுறதவே ஒரு முக்கிய ஒரு நோக்கமா வச்சிருக்காரு. அவரோட பலமே அதுதான். சென்னையில் பிறந்தார். இவர் பிறந்தது வந்து சென்னையில பிறந்தவர் தான். இவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்னென்னன்னு பாருங்க. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. பாலின்னு ஒரு மொழி இருக்கும் அந்த காலத்துல. இதுல கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாலி அப்படிங்கிற மொழியும் இவருக்கு தெரியும். இந்த இடத்துல பா மட்டும் தெரியுது இல்லையா? பாலின்னு போட்டுக்கோங்க. இப்போ இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பாருங்க. பாலி, இங்கிலீஷ், தமிழ், சமஸ்கிருதம். பெட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
பெட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பார்த்தோம்? ராஜாராம் மோகன் ராய்க்கு ஷேப்பு. அடுத்தது நாராயண குருவுக்கு டிஎம்எஸ். இப்போ அயோத்திதாசருக்கு பெட்ஸ். ஓகேவா? இப்ப எல்லாத்தோடதையும் ஞாபகம் வந்துருச்சா? இதை ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜாதிய மேலாதிக்கம், தீண்டாமை இது 2யுமே தீவிரமா எதிர்த்தாரு. ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள உருவாக்குனாரு. அத்வைதானந்தா சபா அப்படிங்கிற ஒரு சபைய உருவாக்குனாரு. அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்மெண்ட்டா கேட்பாங்க இது எல்லாமே. இதெல்லாம் குடுத்துட்டு இது யாரோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். இல்ல இதெல்லாம் குடுத்துட்டு சரியா தவறான்னு கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ண தப்பா குடுத்துட்டு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அயோத்திதாசரும், ஜான் திரவியமும் சேர்ந்து முதல்ல திராவிடர் கழகம் தி.க. திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. வருஷம் வந்து 1882ல. அடுத்தது 1885ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழ் நியூஸ் பேப்பரை கொண்டு வராரு. அடுத்தது 1991ல திராவிட மகாஜன சபை. சென்னை மகாஜன சபைன்னு நம்ம பார்த்திருப்போம். சென்னை மகாஜன சபை 1884ன்னு பார்த்தோம். இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் 91ல திராவிட மகாஜன சபை, மொத்த திராவிட நாட்டுக்கும் சேர்த்து ஒரு மகாஜன சபைன்னு ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க 2மே ஒண்ணுன்னு கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற வித்தியாசத்த. இந்த திராவிட மகாஜன சபை எந்த சபை ஆரம்பிச்சாலும் அங்க வந்து மீட்டிங் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ மீட்டிங் போடணும். அப்படி இந்த திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா நீலகிரி. அதாவது ஊட்டி. ஊட்டியில இருந்தது ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னே கேட்டாங்க. திராவிட மகாஜன சபை வேற, சென்னை மகாஜன சபை வேற, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அயோத்திதாசர் அப்படின்னாலே ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். 1907ல பாருங்க, 1907 இது 7ல ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகையை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தா என்ன ஆகும்னா, இத வந்து எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சுருவாங்க. தமிழர் வந்து ஒரு பைசா தானா? இந்த பேரே வந்து இதா இருக்கு. இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லவும், அடுத்த வருஷமே 1908ல இத வெறும் தமிழன் அப்படின்னு இந்த பத்திரிகையே பேர மாத்திருவாரு. எந்த ஒரு பைசான்றதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தமிழன்னு மாத்திருப்பாரு. அது புக்ல எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1914ல இறந்து போயிடுறாரு. இவர் இறக்குறதுக்கு முன்னாடி 1898ல இலங்கைக்கு போய் பௌத்தத்தை தழுவினார். அம்பேத்கர் நம்ம படிப்போம். பௌத்த மதத்துக்கு மாறினாரு கடைசி காலத்துல அப்படின்னு. அதே மாதிரி தான் அயோத்திதாசரும் பௌத்த மதத்துக்கு வந்து மாறினவரு. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தவே சென்னையில நிறுவியிருக்காரு. இந்த சாக்கிய பௌத்த சங்கத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா, பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என அவர் வாதிட்டார். யாரெல்லாம் இந்த பிராமணியத்தால பாதிக்கப்பட்டாங்க, அந்த பிராமின்ஸால ஒடுக்கப்பட்டாங்களோ, அவங்கள தான் நாங்க வந்து உண்மையான பௌத்தர்களா வச்சு, அவங்கள வந்து இந்த பௌத்த சங்கத்துல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லுறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை ஜாதியற்ற திராவிடர்கள் என பதியுமாறு வற்புறுத்தினார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவங்கள எல்லாம் இந்த சாக்கிய பௌத்த சங்கத்துல ஆளுகள சேர்க்கிறாங்க. பிராமணியத்தால ஒடுக்கப்பட்டவங்க தான் அதுல அதிகமா இருந்தாங்க. அவங்களுக்கு பூரா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது கூட எந்த ஜாதியை சேர்ந்தவங்க இங்க இருக்கவங்கலான்னு கேட்டா, அவங்க யாருக்கும் ஜாதி கிடையாதுப்பா. ஜாதியற்ற திராவிடர்கள், சவுத் இண்டியன்ஸ் அப்படின்னு மட்டும் நீ நோட் பண்ணிக்கன்னு சொன்னவரு இவரு. இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா. ரொம்ப பெரிய லெசன், முக்கியமான லெசனும் கூட. அதனால இத நல்லா படிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். இத மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்கு கீழ இதுதான். இந்த தலைப்புக்கு கீழ இவ்வளவுதான். இவர பத்தினா இந்த பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். இப்ப இதுல வர்ற முக்கியமான வருஷம், அதாவது ஒரே வருஷத்துல ரிப்பீட் ஆகும் நெறைய வருஷங்கள். அது வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அத மட்டும் நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுலயே நான் எழுதுறேன். இப்ப 1875ன்னு வச்சுக்கோங்க. இதுல என்னென்னலாம் வரும்? ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம். 2வது அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம். தக்கான கழகம். கழகம். அப்புறம்
பிரம்மஞான சபை இருந்தது இல்லையா? அந்த பிரம்மஞான சபை வந்து அமெரிக்கால உருவான வருஷம் இதுதான். பிரம்மஞான சபை அட் அமெரிக்கா. அமெரிக்கால உருவாக்கப்பட்டது வந்து இந்த 1875. ஓகேவா? இந்த எல்லாமே வருதா? அடுத்தது அலிகார் இயக்கமும் இதே வருஷம்தான். ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி ஆரம்பிச்சாங்கல்ல அவங்க, அதுவும் இதே வருஷம்தான். ஆங்கிலோ ஓரியண்டல். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த லெசன் ஃபுல்லா வர்றது. இப்ப இதெல்லாம் மொத்தமா நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அங்கங்க வரும்போது கன்ஃப்யூஸ் ஆகாது. ஐயோ! திரும்ப திரும்ப வருஷம் வருதே அப்படின்னு. இப்ப வீடியோவ பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எந்த வருஷம்? 1866 நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. பிரம்ம சமாஜம் பிளவு ஏற்பட்டது இந்த வருஷம். அடுத்தது பிரம்மஞான சபைன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பிரம்மஞான சபையோட சென்னை அடையாறு பிரான்ச் ஆரம்பிச்சது வந்து 1866 அதுல தான் ஆரம்பிச்சாங்க. 3வது சரகன்பூர்ல ஒரு பள்ளி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியா? சரகன்பூர் கங்கோத்ரி நானோதேவி 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா? அந்த பள்ளி இதே வருஷம் தான். அடுத்தது ஒரிசாவுல பஞ்சம் வந்தது இதே வருஷம் தான். இந்த ஒரிசா பஞ்சம் இந்த லெசன்ல வரல. பட் இருந்தாலும் இந்த வருஷத்தோடயே சேர்த்து எப்பயுமே வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரே வருஷம். நெக்ஸ்ட் 1907 7ல 2 விஷயம் பார்த்திருப்போம். ஒண்ணு வந்து சாது ஜன பரிபாலன சங்கம். சாது ஜன பரிபாலன சங்கம் யாரு? ஐயங்காளி ஆரம்பிச்சிருப்பாரு. ஐயங்காளி. அடுத்தது இதே வருஷத்துல தான் அயோத்திதாசர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையும் ஆரம்பிச்சிருப்பாரு. புரியுதா? இப்ப இதெல்லாமே இதுல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுற விஷயம். இது மட்டும் இல்லாம 1907னாலே உங்களுக்கு காமனா ஞாபகம் வர்றது சூரத் பிளவு. சூரத் மாநாட்டுல காங்கிரஸ் மாநாட்டுல மிதவாதிகளும் தேசிய தீவிரவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சாங்க இல்லையா? அந்த சூரத் பிளவு. இப்ப 1907னாலே எப்பயுமே இந்த 3மே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். எப்பயுமே கம்பைண்டாவே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இது இல்லாம நான் 1856னா விதவை மறுமண சட்டம் சொல்லியிருக்கேன். அதே 1956னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் சொல்லியிருக்கேன். மாநில இது விதவை மறுமணம். மருன்னு வரும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? 100 வருஷம் டிஃபரன்ஸ்ல வச்சுக்கோங்க. அடுத்தது மற்றது எல்லாமே தனித்தனி இயர்ஸா தான் இருக்கு. அந்த வருஷங்கள்லாம் நீங்க வந்து அப்புறம் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான வருஷம் 1893. நான் ஏற்கனவே சொன்னதுதான். 1893ல வந்து உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும்? ஆரிய சமாஜம் வந்து பிளவுபட்டிருக்கும். ஆரிய சமாஜம் பிளவு. அடுத்தது 3 பேர் வந்து இடம் மாறி இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். நான் இத்தனை வாட்டி வாயிலே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நோட் பண்ணிக்கோங்க. காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா போன வருஷம். சரியா? தென்னாப்பிரிக்காவுல இருந்து வந்தது கிடையாது. அது 1915. இது தென்னாப்பிரிக்காவுக்கு போனது இங்க இருந்து. அதே மாதிரி அன்னி பெசன்ட் வந்து அயர்லாந்துல இருந்து வந்தது. அயர்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தது. அடுத்தது விவேகானந்தர் சிகாகோ போனது. சிகாகோ. இது எல்லாமே இந்த ஒரே வருஷம் தான். இந்த 4 விஷயமும் நடந்திருக்கும். இப்ப இந்த வருஷங்களை பூராமே இதுலயே பாருங்க ஒரு 10, 15 வருஷத்தை உங்களுக்கு நான் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த லெசன்ல நீங்க இதை தவிர கம்மியா தான் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரே வருஷங்கள் இப்ப இதே 1893 நீங்க எங்க பார்த்தாலும் அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எதுல நீங்க பார்த்தாலும் இது ஒரு தடவை ரீகால் பண்ணணும். ஓ இதே வருஷத்துல தானே இதெல்லாம் வரும் அப்படின்னு. அப்படி எப்பயெல்லாம் நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ மறந்து போச்சா ஓடி வந்து எடுத்து பாருங்க. நீங்க இந்த லெசன்ல இந்த நோட்ஸோடயே இதை எழுதி வச்சாலும் சரி, இல்ல இயர்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு ஒரு நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. நானும் ஒன்ஸ் சிலபஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான வருஷங்களையும் அதில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேப்பா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த லெசனும் முடிஞ்சது. அடுத்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 10th ஹிஸ்ட்ரியில இருக்க முக்கியமான லெசன் எல்லாம் முடிச்சுட்டோம். அடுத்து 12th ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.
நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் ஜிகே வீடியோல உங்கள மீட் பண்றேன். கன்டினியூஸா நோட்ஸ் எடுத்து படிங்க. தேங்க் யூ. பை.